பார்ட்டில் நம்ம இந்த RSI 60 எப்படி ஆட் பண்ணுறதுன்றதை பார்த்தோம் கால் ஆப்ஷனை. இந்த பார்ட்டில் RSI 40 ஸ்ட்ராட்டஜி எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதாவது RSI 40 ஸ்ட்ராட்டஜின்றது RSI 60ன்றது வெறும் செல் மட்டும் வரக்கூடியது, RSI 40 ஸ்ட்ராட்டஜின்றது வெறும் பை மட்டும் வரக்கூடியது. ஸோ நம்ம இந்த ஸ்ட்ராட்டஜி போட்டுக்கிறோம். போட்டுட்டு அமி புரோக்கர் சிம்பிள் காப்பி பண்ணிக்கிறோம். அதே போல் போர்ட்ஃபோலியோவில் மேலே போய்ட்டு போர்ட்ஃபோலியோ கிளிக் பண்ணி ஆட் போர்ட்ஃபோலியோ கிளிக் பண்ண உடனே இந்த காலம் எனேபிள் ஆகும். எனேபிள் உடனே அந்த இடத்துல கிளிக் பண்ண உடனே கீழே இருக்கக்கூடிய காலம் எனேபிள் ஆகும். இதில் நம்ம செலக்ட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய ஆப்ஷனை பேஸ்ட் பண்ணுறோம். அடுத்தது நெக்ஸ்ட் சிம்பிள்ன்ற இடத்துல நம்ம வெறும் பேங்க் நிஃப்டின்றதை மட்டும் வச்சுட்டு மற்றதெல்லாம் டெலீட் பண்ணிடுறோம். NFOன்றதை செலக்ட் பண்ணணும். அதே போல் இன்ஸ்ட்ருமெண்ட் நேம் ஆப்ஷன் இண்டெக்ஸ் டைப் MIS ஆப்ஷன் கால் ஆப்ஷன். ஸ்ட்ரைக் ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா RSI செல்லுக்கு வந்து 26,200 எடுத்திருக்கோம். RSI பைக் வந்து 26,300ன்றதை போட்டுட்டு மறக்காமல் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் முடிஞ்ச உடனே .00ன்னு வைக்கணும். அதாவது 26,300ன்னு பிளைண்டாக போடாமல் 26,300.00ன்றதை ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணதுக்கப்புறம் ஸ்டாப் லாஸ் கிளிக் பண்ணிக்கணும். டோட்டல் குவான்டிட்டி 1, லாட் சைஸ் 25, ப்ரோக்கரேஜ் எதுவும் தேவையில்லை. இது வந்து போத் கொடுக்கணும். மோடு வந்து நார்மல் மோட் கொடுத்துக்கணும், ஆக்டிவ் கொடுத்துக்கணும். கொடுத்த உடனே இந்த குவான்டிட்டி இன்க்ரீஸ் வேண்டாம், மல்டிப்ளையர் வேண்டாம், ஆட்டோ மோட் வந்து ஃபுல்லி ஆட்டோ மோட் கொடுத்துக்கணும். அதே போல் இன்க்ளூசிவ் மெத்தட் வந்து எவ்ரி சிக்னல்ன்றதை கொடுத்துக்கணும். மறக்காமல் மார்டிங்கேல் டிக் பண்ணிக்கணும். மார்டிங்கேல் டிக் பண்ணதுக்கப்புறம் சிக்னல் லிமிட் 99ன்றதை கொடுத்துட்டு பக்கத்தில் அப்டேட் பட்டனை கிளிக் பண்ணிட்ட உடனே மேலே வர ஆரம்பிச்சிடும். மேலே இருக்கக்கூடிய அப்டேட் பட்டன் கிளிக் பண்ணிக்கணும். கிளிக் பண்ணதுக்கப்புறம் டேஷ்போர்டில் வர ஆரம்பிச்சிடும். வர்றதுக்கு முன்னாடி நம்ம சார்ட்டில் இருக்கக்கூடிய செட்டிங்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 40 பையில் பொறுத்த வரையும் இந்த இடத்துல RSI லிமிட் 40 பைன்னு இருக்கும். RSI பீரியட் 23, பஃபர் பாயிண்ட் ஹையில் 2, பஃபர் பாயிண்ட் லோவில் 2ன்றதை கண்டிப்பாக டைப் பண்ணிக்கிறோம். இது உறுதிப்படுத்தினதுக்கப்புறம் ஓகேன்னு சொன்னதுக்கப்புறம் நம்ம ரோபோவில் போய் ஃபைலில் போய் ஸ்டார்ட் கொடுக்க வேண்டியது தான்.